ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா விஞ்ஞானிகள் சுனிதா வில்லியம்ஸும் புட்ஸ் வில்மோரும் ஆய்வு பணிக்காக கடந்த ஆண்டு ஜூன் 5இல் சர்வதேச விண்வெளி மையம் புறப்பட்டனர். போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் ராக்கெட்டில் 10 நாள் பயணமாக சென்ற அவர்கள் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறால் திட்டமிட்டபடி பூமி திரும்ப முடியவில்லை. சுனிதா வில்மோர் இல்லாமலேயே கடந்த செப்டம்பரில் ஸ்டார்லைனர் விண்கலம் பூமிக்கு திரும்பியது. இதையடுத்து இருவரையும் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் உதவியுடன் பூமிக்கு அழைத்து வர நாசா முடிவு செய்தது. இந்நிலையில் சர்வதேச விண்வெளி மையத்தில் கடந்த 9 மாதங்களாக சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ், புட்ஸ் வில்மோர் ஆகியோரை பூமிக்கு அழைத்து வர ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் சென்றுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. இதில் அமெரிக்காவைச் சேர்ந்த 2 பேர், ஜப்பான் மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த தலா ஒருவர் என 4 விஞ்ஞானிகள் அடங்கிய க்ரூ 10 குழுவினர் சென்றனர். டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்ததும் 4 விண்வெளி வீரர்களும் டிராகன் விண்கலத்தில் இருந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இறங்கினர். அவர்களை சுனிதா வில்லியம்ஸ், புட்ஸ் வில்மோரும் கைத்தட்டியும் கட்டி அணைத்தும் வரவேற்றனர். சுனிதா வில்மோர் க்ரூ 10 குழுவினரிடம் தங்களது பொறுப்புகளை ஒப்படைப்பர். பின்னர் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர்களுடன் சேர்ந்த டிராகன் விண்கலத்தில் வரும் 19ஆம் தேதி பூமிக்கு திரும்ப உள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் ஆண்டுக்கு $1,41,00,000 வரை சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது. இப்போது அவர் விண்வெளியில் 287 நாட்கள் தங்கியிருந்த நிலையில் நாள் ஒன்றுக்கு $4 வீதம் மொத்தம் $1,148, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் $1,00,000 கூடுதலாக வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இத்தனை நாள் உயிரை பணயம் வைத்த விண்வெளியில் இருந்தவருக்கு இவ்வளவுதான் சம்பளமா என்ற பேச்சு சோஷியல் மீடியாவில் வைரலாகியுள்ளது.